World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக நேற்றே வடிகை தந்து நேற்று நிறைய பேர் வந்தாங்க. இடையில் வேறு மாலை நேரத்தில் கரண்ட் இதாகிடுச்சு. அந்த பொறுத்தில் அண்ணா கண்டிப்பாக நாளைக்கு எனக்காக நீங்கள் வரணும்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். ஸோ எனக்காக இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய திருச்செங்கோடு ஜோதிடர் ஐயா வேந்தர் டிவியில் பேசியிருக்காரு. உயர் பழனிசாமி அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். அவருக்கான காணொளி போடுவதற்கு முன்னாடி அவருடைய வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயா நடத்தும் 5வது ஆண்டு குடும்ப விழா கடந்த 2 ஆண்டுகளாக மிகவும் சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த விழாவில் எந்தவித கட்டணம் இல்லாமல் நான் தொடர்ந்து 3 ஆண்டுகளாக திரு மணிகண்ட ராஜா அவர்கள் நடத்தும் இந்த மாநாட்டுக்கு கலந்து கொண்டுள்ளேன். ஆனால் எந்தவித ஒரு ஆளை போட்டு வசூல் பண்ணுறதோ அல்லது ஏதாவது நன்கொடை வாங்குவதோ அந்த பண்பாடு திரு மணிகண்ட ராஜா ஐயா அவர்களுக்கு இல்லை. நான் போன வருடம் ஐயா இப்படியெல்லாம் பல லட்சங்கள் செலவு செய்து மாநாடு நடத்துகின்றீர்கள், இதற்கெல்லாம் என்ன வரவு என்ன என்று கேட்கும்போது அவர் சொன்னார், ஐயா நான் பல வகுப்புகள் நடத்தி கொண்டிருக்கின்றேன். அந்த வகுப்புகளில் வரும் அந்த கட்டணம் நான் என்னுடைய தனிப்பட்ட முறையிலோ அல்லது என்னுடைய குடும்பத்திற்கோ நான் செலவு செய்வதில்லை. அதற்கு மாறாக இந்த மாநாடு நடக்கும் அத்தனை செலவுகளுக்கும் இந்த கட்டணத்தை நான் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னது உண்மையிலுமே ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி. எல்லாம் சம்பாரித்து வீடு வாங்குவாங்க, தோட்டம் வாங்குவாங்க, கார் வாங்குவாங்க. அதையெல்லாம் விட்டுவிட்டு ஜோதிடத்திற்காக தன்னுடைய மாணவர்களுக்காக இந்த உலகில் இப்படி தன்னலமற்ற ஒரு நபர், ஒரு உத்தம நண்பர் இருக்குமே என்றால் அவருக்கு நிகர் அவர்தான். அந்த வகையில் பார்க்கும்போது நேற்று கூட நான் வந்திருந்த போது பேச முடியவில்லை. இருந்தாலும் ஐயா வாங்கல் நான் ஒரு சால்வை அணிவித்து செல்கின்றேன் என்று சொன்னபோது கூட, ஐயா நீங்கள் சால்வை அணிவித்தால் நாளை வரமாட்டீர்கள், அதனால் நாளைக்கே எனக்கு சால்வை அணிவிங்கள் என்று அன்போடு சொன்னார். அதற்கு ஈடாக ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியினுடைய நிறுவனர் முத்துப்பாண்டி ஐயா அவர்களும், இல்லைங்க ஐயா நீங்கள் இன்று போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்ட்டு ஒரு அன்போடு ஒரு அன்பு கட்டளையிட்டார்கள். அதற்கு என் மனமார்ந்த நன்றிகள். எனக்கு பேசக்கூடிய தலைப்பு, அதாவது மருத்துவர் ஆகக்கூடிய யோகம் யாருக்கு இருக்குது என்பதை உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். எல்லா மாணாக்கர்கள் கிடையாது. இருந்தாலும் ஒரு 2 நிமிடங்களில் அதை சொல்லி முடிக்க முடியாது. இருந்தாலும் என்னுடைய பங்குக்காக ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு போயாக வேண்டும் என்ற ஒரு நிலையின் பேரில் ஒரு எளிமையாக ஒரு ஜாதகத்தை பார்த்தால் ஒரு மாணவர் அல்லது மாணவி மருத்துவம் படிக்கக்கூடிய யோகம் இருக்கா இல்லை என்பதை எளிமையாக எந்த ஒரு கணிதம் போடாமல் எந்தவித கிரகத்தை பார்க்க வேண்டும், எளிமையாக நாம் சில சூட்சமங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். பொதுவாக இந்த கிரகங்கள் எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு எல்லாம் தெரியும், சூரியன், சந்திரன் நல்லா இருந்தால் தான் நாம் படிக்க முடியும். மனசு மருத்துவருக்கு படிக்கக்கூடிய அந்த மனசு ரசித்து படிக்க முடியும். அதுக்கு சந்திரன் காரகம். அதுக்கு அடுத்து சூரியன், செவ்வாய், குரு, கேதுனா லெசன்ட்டு, ஆராய்ச்சி படிக்கக்கூடிய அந்த காரக கிரகம் கேது. நட்சத்திரங்களில் நாம் மேசத்தில் எடுத்துக்கொண்டால் உங்களுக்கெல்லாம் தெரியும், அஸ்வினி, கிருத்திகை, மிருகசீரிடம், திருவாதிரை, பூசம்,
அதே போல் மகம், உத்திரம், சித்திரை, அஸ்தம். இந்த காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்தில் 3 நட்சத்திரங்கள் இருக்கின்றது. கன்னியில் உத்திரம், அஸ்தம், சித்திரை. ஏன் அந்த ராசியில் மட்டும் அந்த 3 நட்சத்திரங்களை வைத்து மருத்துவத்திற்கு குறித்து கொண்டார்கள் என்றால், அது அந்த 3 நட்சத்திரங்களும் மருத்துவ நட்சத்திரங்கள். 6ஆம் இடம் என்பது மருத்துவ சேவை. அதற்கடுத்தாற்போல் விசாகத்தில் விசாக நட்சத்திரம், அடுத்தது அனுச நட்சத்திரம், அடுத்தது மூலம், அடுத்ததாக அவிட்டம். அவிட்டம் என்பது உடல் கூராய்வு செய்யக்கூடிய அந்த நட்சத்திரம். போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறவங்க, ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டர், அதாவது ஃபாரன்சிக் டாக்டர் அப்படியெல்லாம் வந்து இருப்பாங்க. அதற்கு அடுத்தாற்போல் சதய நட்சத்திரம், இறுதியாக ரேவதி. இந்த நட்சத்திரங்கள் வந்து மருத்துவ நட்சத்திரங்கள். அடுத்ததாக எளிமையாக 2ஆம் இடத்தில் வந்து மாந்தி இருந்தாலும் சரி, அல்லது 10ஆம் இடத்தில் மாந்தி இருந்தாலும் மருத்துவத்திற்குரிய ஒரு யோகம் உண்டு. அதே போல் சந்திரன் வந்து லக்னப்படி 3, 7, 11 இருந்தாலும் கூட எளிமையாக சொல்லலாம். ஏன்னா சந்திரன் என்றால் அதிர்ஷ்டம், சந்திரன் என்றால் யோகம். சந்திரனுக்கு பல காரகத்துவம் இருந்தாலும் கூட மருத்துவத்தில் 3ஆம் இடம் என்பது கை. 3இல் சந்திரன் இருந்தால் கை ராசியான மருத்துவர் அப்படின்ட்டு சொல்லலாம். அதற்கடுத்தாற்போல் குருவை வைத்து சொல்லலாம். குரு 1, 5, 9 பார்வை சேர்க்கை இருந்தாலும் மருத்துவத்துக்குரிய அந்த இடத்தை வந்து சுட்டி காட்டுவார். இறுதியாக இன்னும் நிறைய இருக்கின்றது. கால அவகாசங்கள் வந்து இல்லாதபடியால் இன்னொன்று என்னென்னா, இந்த புதன், கல்வி கடவுள் புதன், ராகு தொடர்போ அல்லது சூரியன் தொடர்போ இருந்தால் நிச்சயமாக மருத்துவ படிப்பு படிப்பார்கள். இறுதியாக 12ஆம் இடம் என்பது மருத்துவமனை. 6 என்பது மருத்துவம் சேவை, மருத்துவம் படிப்பது. 8 என்பது அறுவை சிகிச்சை, ஆப்ரேஷன் தியேட்டர். ஸோ 6, 8, 12 இந்த இடங்களில் லக்னாதிபதி இருந்தாலும் சரி, அப்படி வந்து நிறைய இருக்கின்றது. இருந்தாலும் 12ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி தொடர்போ அல்லது செவ்வாய் தொடர்போ அல்லது வந்து குரு தொடர்போ இருந்தால் நிச்சயமாக மருத்துவமனையில் பணிபுரிவார்கள் அப்படின்ட்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த திரு மணிகண்டராஜா ஐயா அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள். அவரோடு தோளோடு தோள் நின்று அத்துணை நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கான காணொளி உயர்திரு சனிவாழ்க குணசேகரன் ஐயா மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். பெரியவர் சிறியவர் என பேதம் கொள்ளாமல் அணுகுமுறையில் அனைவரையும் சமமாய் பாவிக்கும் தன்மை கொண்ட தீனதயாளனே, வள்ளிப்பதியின் பெயரை தன் பெயராய் சூடிக்கொண்ட ஜோதிட கலையரசனே, ஜோதிட உலகம் கண்ட உன்னதமான உள்ளம் கொண்ட உத்தமரே, சிஷ்யனாய் ஆசானாய் பேச்சாளராய் கருத்துக்களை கூறும் கம்பீர காந்தனாய், ஜோதிட தகவல்களை தரும் அள்ளித்தரும் தொல்காப்பியமாய், தொலைக்காட்சிகள் புகழ் பாடும் திகிட்டாத தேனமுதாய், பேரன்பை கொட்டித்தரும் பேரரசனே, உங்கள் ஜோதிட சேவை மக்களுக்கு என்றென்றுமே தேவை. திருச்செங்கோடு கண்டெடுத்த மாவேந்தனே, உயர் திரு திருச்செங்கோடு பழனிசாமி ஐயா அவர்களை சிறப்பு விருந்தினராக வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா.